ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா? ஒயிட் ரைஸு, நேற்று வச்ச மீன் குழம்பு, ரசம் இப்போ புதுசாக நிறையா வச்சேன். இப்போ வச்ச ரசம் தான். அதுக்கப்புறம் எனக்கு புளி சாதம், ஃப்ரிட்ஜில் புளி காய்ச்சல் இருந்தது, அதனால் புளி சாதம் கிளறிக்கிட்டேன். ஏன்னு கேட்டால் இன்றைக்கி மாதாந்திர சஷ்டி, தேய்பிர சஷ்டி தான். இருந்தாலுமே நான் சஷ்டி அன்றைக்கி பழசை கூட சாப்பிடுவேன், ஆனால் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். சரி, அதனால் புளி சாதம் கிளறிக்கிட்டேன். வெறும் ரசம் எப்படி எடுத்துகிட்டு போகுதுன்னு. எனக்கு சைட் டிஷ்ஷில் ஏதாவது இருந்தால் பார்த்துக்கணும். அப்புறம் குட்டீஸ்க்கு ரசம் சாதம் நல்லா தலதலன்னு பிசைஞ்சு வச்சுருக்கேன். குக்கரில் இருந்து சாதத்தெலாம் எடுத்துக்கிட்டு அடியில் கொஞ்சம் சாதம் எடுத்து நல்லா குழவாக பிசைஞ்சிட்டு அப்புறம் ரசம் ஊற்றி பிசைஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் நேற்று ப்ரான் நல்லா சாப்பிடுவாங்கன்னு சொன்னால, ஆனால் சாப்பிடவே இல்லை அவங்க. ப்ரான் அப்படியே வானலே இருந்தது. அது நல்லா சூடு பண்ணிவிட்டு இப்போ வச்சுருக்கேன். பாப்பா கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் தம்பி கொஞ்சம் கம்மியாகவும் வச்சுருக்கேன். எப்பயுமே தம்பிக்கு தான் எல்லாமே அதிகமாக வைப்பேன். இன்றைக்கி ஏன் இப்படி வச்சுருக்கேன்னா, பாப்பா அந்த ப்ரான் மட்டும் தான் சாப்பிடும். அது கூட நேற்று சாப்பிடல, நல்லா இருக்குது. கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் தம்பி கம்மியாகவும் வச்சுருக்கேன். அது நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்கும். தம்பி அந்த மாதிரிலாம் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல, அதனால் கொஞ்சம் நிறையாவே வச்சுருக்கேன். அப்புறம் டிஃபனுக்கு இட்லி ஊற்றிருக்கேன். இட்லிக்கு மீன் குழம்பு தொட்டுப்பாங்க. நான் மட்டும் இட்லி பொடி வச்சு எடுத்துகிட்டு போயிடுவேன் 3 இட்லி. ஹஸ்பண்டுக்காக தான் ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன். ஹஸ்பண்டுக்கு மீன் குழம்பும் ரசமும் இருக்குது. அவங்களுக்கு எதுவும் சைட் டிஷ் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், குழம்புல இருக்கிற மீனே போதும், மாங்காய் இருக்குல்ல போதும்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி சிம்பிளாக அதான் முடிச்சாச்சு. நேற்று வச்ச மீன் குழம்பு மீந்ததுனால அப்படியே வச்சு முடிச்சிட்டேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு. இந்த லஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நேற்று இந்த கார்பெண்டர் ஒர்க் முடியவே இல்லை. இன்றைக்குமே ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போக முடியாது. இன்றைக்கி காலைல ஒரு 10 மணிக்குள்ளே முடிச்சு கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன செய்கிறாங்கன்னு தெரில. அதனால தான் நான் ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் கட்டலை. இப்போ எனக்கு இந்த லஞ்ச் எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் சைட் டிஷ் இந்த வறுத்த கொண்டக்கடலை இருக்குது, அது கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடலான்னு இருக்கேன். இது கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடலான்னு இருக்கேன். பசங்க 2 பேருக்கும் தண்ணி ஊற்றி ஹாலில் கொண்டு வச்சுட்டேன். இப்போ எனக்கு மட்டும் தான் தண்ணி ஊற்றணும். ஹஸ்பண்ட் போகிறாங்களா என்னன்னு தெரில. போக மாட்டாங்க, மேக்ஸிமம் போக மாட்டாங்க. வேலை எந்த நேரத்துக்கு முடியுது தெரில. அதுக்கப்புறம் இப்படி போகிறதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு தண்ணி ஊற்றுற வேலையில் எனக்கு மட்டும் தண்ணி ஊற்றி வச்சுக்கணும். அதுவும் டவல் எடுத்தாந்து வச்சுருக்கேன். பசங்களுக்கு கவரில் போட்டு வச்சிடணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லஞ்சு. இன்னும் இதெல்லாம் க்ளீன் பண்ணல. லஞ்செல்லாம் கட்டிட்டு தான் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணணும். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.